தனிமை. இது ஒரு குடும்ப கதை. அழகான காலை பொழுது. ஆதவன் செங்கதிர்களை பூமியை மெல்ல முத்தமிட, கதிரவனின் காதலில் முட்ட வீழ்ந்த மலர்கள் அந்த வீட்டினை அலங்கரிக்க வீட்டிற்குள் சுப்பிரபாதம் ஒலித்து கொண்டிருந்தது. ஏம்மா இப்படி பண்ணுற, எத்தனை முறை சொல்கிறது, காலையிலேயே இந்த பாட்டை போட்டு கொடுமை பண்ணாதீங்கன்னு என்று மலரின் மகன் ஆதர்ஷ் அந்த பாடலை நிறுத்திவிட்டு தனக்கு பிடித்த புது பாடலை ஒலிக்க விட்டான். பிபிஏ 2ஆம் ஆண்டு படிக்கும் வீட்டின் செல்ல மகன். அம்மா, நான் குளிக்க போகிறேன், எனக்கு லஞ்ச் ரெடி பண்ணு, டைம் ஆகுது என்று சொல்லிக்கொண்டே குளிக்கச் செல்லும் மதுமிதா. பிஏ ஆங்கிலம் 1ஆம் ஆண்டு கல்லூரிக்கு செல்லும் கடைக்குட்டி. வேலைக்கு கிளம்பணும், எனக்கு டிஃபன் எடுத்து வை, இன்னும் என்ன பண்ணுற என்று கழிந்து கொண்டு வரும் கணவர் முத்து. வீட்டின் குடும்பத் தலைவி மலர் சமையல் அறையில் பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தார். தனது கணவர், மகன், மகள் மூவருக்கும் மதிய உணவை தயார் செய்து எடுத்து வைத்துவிட்டு காலை உணவை அனைவருக்கும் டைனிங் டேபிளில் ஒரு புறம் எடுத்து வைத்து கொண்டிருக்க, இதற்குள் தண்ணி கேன் கொடுக்கும் பையனின் குரல் வெளியிலிருந்து கேட்டது. அவசரமாக சென்று அதை உள்ளே வைக்க சொல்லிவிட்டு அதற்கு பணம் கொடுத்து அனுப்பினார். என்னங்க, இபி பில் கட்டணும், நேற்றே சொன்னேனே, இன்னைக்கு கடைசி தேதி என்று கூற, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, வீட்டில் நீ வெட்டியாக தானே இருக்க, போய் கட்டிட்டு வா என்றார். அம்மா, இன்றைக்கி காலேஜ் ஃபீஸ் கட்டியே ஆகணும், நேற்றே சொல்லிட்டு போனேனே என ஆதர்ஷ் கேட்க, மலர் தனது கணவனின் முகத்தை பார்த்தார். என்ன பார்த்தா நான் மட்டும் என்ன செய்யறது, நான் என்ன ஏடி மிஷினா, வெளியே கடன் கேட்டிருக்கேன், 2 நாள் போகட்டும், காலேஜில் ஏதாவது சொல்லி சமாளி என்று கூறியவர், தனியார் கம்பெனியில் அக்கௌண்ட்டுக்கு என்ன 50,000 சம்பளம் தராங்க, ஏதோ கொடுக்கறத வச்சு காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கு. இதற்குள் மதுமிதாவின் குரல், அம்மா, என்னோட ப்ளூ கலர் சால்வ் எடுத்துக்க கொடு என்று குரல் கொடுக்க, இதோ வரேம்மா என சொல்லிக்கொண்டே அதை தேடி எடுத்து கொடுத்து விட்டு வந்தார். முத்து சாப்பிட்டு கொண்டிருக்க, என்னங்க, ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் என்று மெதுவாக தனது மனதில் இருந்த ஆசைக்கு அடிபோட வார்த்தைகளை தேடினார். என்ன, பீஸ் தானே, அதான் கட்டலாம்னு சொல்லிட்டேனே. அது இல்லைங்க, அது ஹவுஸ் ஓனர் வந்தாரா, வாடகை தானே, சரி பண்ணிக்கலாம். அது இல்லைங்க, இன்னும் வேற என்ன, சொல்லி தொலைய, எனக்கு நேரம் ஆகுது என்று கூற, பிரபல இதழில் இருந்து கதை எழுத ஒரு போட்டி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, அதில் கலந்துக்கலாம்னு ஆசை என்று தயங்கி கூற, பிள்ளைங்க 2 காலேஜ் போகுது, உனக்கு கழுத வயசாகுது, இதுக்கு மேலே நீ கதையை எழுதி சம்பாதிச்சு தான் குடும்பம் நடத்த போகிறேனா, போய் இருக்கிற வேலையை பாரு, சும்மா கடுப்பை கலப்பாத என்று கூறினார். மலர் எதுவும் பேசாமல் மௌனமாக நிற்க, என்னோட லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வைமா, தண்ணீர் பாட்டிலுங்கம்மா என்று கூறிக்கொண்டே மதுமிதா வர, நீ சாப்பிடு, நான் எடுத்து வைக்கிறேன் என கூறிக்கொண்டே தனது பிள்ளைகளின் தேவைகளை எடுத்து வைத்துவிட்டு அவர்களுக்கு காலை உணவை பரிமாறி கொண்டிருக்க, இதற்குள் சாக்கடை அடைப்பு, பைப்பில் தண்ணி வரலன்னு ஹவுஸ் ஓனர்கிட்ட கூறியிருக்க, அவர் ஆள் அனுப்பி வைத்திருந்தார். நீங்கள் சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு அவர்களை கவனிக்கச் சென்றனர். அம்மா, காலேஜுக்கு டைம் ஆகுது, கிளம்புறேன் என்றான் ஆதர்ஷ். டேய் நில்லுடா என்று கூறிவிட்டு கல்லூரிக்கு பணம் கட்ட கொண்டு வந்து கொடுத்தார். அப்பா இல்லைன்னு சொன்னாங்க என்று கேட்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இந்தா நீ கிளம்பு என்று அவனது கையில் பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார். மதுமிதா அவசரமாக பையை எடுத்துக்கொண்டு அவள் ஒரு பக்கம் கிளம்பினாள். சாக்கடை அடைப்பை சரி செய்து விட்டு கிளம்ப ஹவுஸ் ஓனரிடம் மலர் கால் பண்ணி விஷயத்தை கூறிவிட்டு துணி துவைக்க, பாத்திரம் கழுவ என்ற மற்ற வேலைகளை முடித்து அவர் சாப்பிட அமரும்போது மணி 11 தொட்டிருந்தது. மலருக்கு ஏனோ அனைவரும் இருந்தும் தான் தனிமையாக இருப்பதை போன்ற உணர்வுதான் மனதிற்குள் இலையோடி இருந்தது. சாப்பிட்டியான்னு அன்பாக கேட்கக்கூட யாருமே இல்லையே, வேலை செய்கிற ஒரு மிஷினாக தான் நம்மளை பார்க்குறாங்க, எனக்கும் உணர்வுகள் இருக்குன்னு ஏன் இவங்க யோசிக்கலை, அவள் மேல் யாரும் அக்கறை காட்டவில்லையே என்ற ஏக்கம் மேலோங்கி இருந்தது. தான் தனிமையாக இருப்பதை போன்ற உணர்வு அவளுக்குள் எப்போதும் இருந்தது. இந்த தனிமை எனும் நோயை நீக்க அவள் எடுத்த முடிவுதான் எழுத்து எனும் மருந்து. மலர் போட்டிக்கதைக்கு எழுதுவது என்று முடிவெடுத்து எழுதத் தொடங்கியிருந்தாள். அவள் கூறுவதை காது கொடுத்து கேட்கக்கூட யாரும் தயாராக இல்லை என்பது அவளுக்குள் மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியது. அன்று மாலை முத்து மிகவும் சோர்வோடு வந்தார். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கஷ்டமோ என வருந்தியபடி ஓய்வெடுக்கச் சென்றார். பிள்ளைகள் இருவரும் மாலை வந்தால் செல்போன், படிப்பு, நண்பர்கள் என நேரத்தை கடத்திவிட்டு உறங்கச் சென்று விடுவார்கள். இப்படியே நடுத்தரமான வாழ்க்கையோடு நாட்கள் நகர, ஒரு நாள் அதிகாலை பம்பரமாக சுழலும் மலர் 6 மணி ஆகியும் எழ முடியாமல் படுத்திருந்தாள். அம்மா, சமைக்கலையா, நேரம் ஆகுது என்று பிள்ளைகளின் குரல். என்னடி நேரமாவது, இன்னும் படுத்திருக்க, எப்படி வேலைக்கு போகிறது என்று முத்துவின் குரல். மலரால் அசையக்கூட முடியாத அளவு கடுமையான காய்ச்சல், தலைவலி, கண்களை திறக்க முடியாமல் படுத்திருக்க மணி 7:30 தொட்டிருந்தது. அப்பொழுதுதான் முத்து வந்து மலரை தொட்டு பார்க்க உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். ஊசி போட்டு மாத்திரைகளை வாங்கி வந்து வீட்டில் வைத்தார்.
பிள்ளைகள் காலை உணவு, மதிய உணவு என்ன செய்வது என்று தெரியவில்லை. சமையல் கட்டிற்குள் வந்து இதுவரை வந்த சின்ன சின்ன வேலைகள் கூட செய்திராத மலரோடு யாரும் பகிர்ந்து கொண்டதில்லை. அன்று எல்லாமே இவர்களுக்கு புதியதாக தோன்றியது. 3 வேளையும் ஹோட்டலில் வாங்கியும் சாப்பிட முடியாத குடும்ப சூழ்நிலை. அன்று அனைவருமே விடுமுறை எடுத்துவிட்டு யார் எந்த வேலை செய்வது என்று சண்டையிட்டனர். மளிகை பொருட்கள் சிலது இல்லை என்று மகனை வாங்கி வரச் சொல்ல ஆதார்ஸ் பணம் எடுப்பதற்காக பீரோவை திறந்தான். அப்போதுதான் அங்கு இருக்கும் தனது அம்மாவின் டைரியை பார்த்தான். அதை திறந்து பார்க்க டைரியின் முதல் பக்கத்திலேயே தனிமையின் வலி, அதன் கீழ் மலர் என்று எழுதப்பட்டிருந்தது. உள்ளே திறந்து பார்க்க ஒவ்வொரு வரிகளும் தாயின் கண்ணீரால் எழுதப்பட்டிருந்தது. முதல் வரியிலேயே அனைவரும் இருந்தும் தனிமை என்னும் வழியால் தவிக்கும் சிறைப்பறவை என்ற வரிகள் அவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. ஒவ்வொரு வரிகளையும் படிக்க படிக்க கண்ணீர் தானாக வந்தது. அப்போது அங்கே வந்த முத்துவும் மதுமிதாவும் என்னவென்று கேட்க அந்த டைரியை காட்டினாள். அப்போதுதான் இவர்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்தார்கள். அம்மாவின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் எவ்வளவு சுயநலமாக இருந்துவிட்டோம். ஒரு நாள் கூட அம்மாவோட பக்கத்தில் உட்காந்து அன்பா பேசலையே, அவங்கள சாப்பிட்டியான்னு கூட கேட்டதில்லையே, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பகிர்ந்துக்கலையே, அது இவ்வளவு வலி கொடுக்கும்னு நினைக்கவே இல்லையே என்பதை மூவரும் உணர்ந்தார்கள். அப்பொழுது வெளியில் போஸ்ட்மேன் வர தபாலை வாங்கி கொண்டு வந்து பிரித்து பார்க்க மலர் போட்டிக்கு எழுதிய தனது நாவலான மென் தீயாய் ஒரு காதல் முதல் பரிசு வாங்கியதற்கான பாராட்டு சான்றிதழ் வந்திருந்தது. அவரின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிய மனமோ கூனி குறுகியது. அன்னைக்கு அவள் எழுதுறேன்னு சொன்னப்போ நான் அப்படி கேவலமாக பேசிட்டேன். மலருக்குள் இத்தனை திறமைகள் ஒளிஞ்சிருக்கா என்று ஆச்சரியத்தில் அப்படியே நிற்க ஆதார்ஷும் மதுமிதாவும் வாங்கி பார்த்தனர். மகிழ்ச்சியுடன் மூவரும் மலரிடம் சென்று நிற்க மலர் அவர்கள் கண்களில் தெரிந்த மகிழ்ச்சியை பார்த்து, என்ன இவ்வளவு சந்தோஷமாக இருக்கீங்க என்று கேட்க அந்த பாராட்டு சான்றிதழை காட்ட மலரின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. தனக்கு கிடைத்த முதல் வெற்றி என்று விழிகளில் ஆனந்த கண்ணீர் வழிய, தனிமையை ஒரு துன்பமாக நினைக்காம அதையும் உன்னோட வெற்றியாக மாற்றிட்டியே. உன்னோட தனிமையை உணர முடியாத ஒரு உயிரற்ற ஜடமா உன் கூட நான் வாழ்ந்திருக்கேனே, என்னை மன்னிச்சிடு மலர். உனக்குள்ளே இருக்கிற தனிமையை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் சத்தியமாக நாங்கள் உனக்கு அந்த வழியை கொடுக்க மாட்டோம். ஆனால் அந்த தனிமை தான் உன்னோட திறமையை இப்போது எங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கு. எழுத்தில் பெரிய அளவில் வளர நாங்கள் உறுதுணையாக உனக்கு நிற்போம் என்றவர் மலர் எழுதிய அந்த டைரியை அவள் கையில் வைக்க மலர் அவர்களை பார்த்து, உங்களோட அன்புக்கு ஏங்கினேன், அது கிடைக்காம அழுதேன், அந்த துன்பத்தை போக்கத்தான் எழுதத் தொடங்கினேன். ஆனால் அந்த தனிமை தான் இன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய வாழ்க்கை பாதையை அமைச்சு கொடுத்துருக்கு. நானும் ஒரு எழுத்தாளராக உருவாக காரணமாக இருக்குது. துன்பத்தையே இன்பமாக மாற்றும் மந்திரம் நம்ம கையில் தான் இருக்குது என்றாள். இனி மலரின் வாழ்வில் தனிமைக்கு இடமில்லை. தனிமை என்பது தனியாக வாழ்வது மட்டுமல்ல, நம்முடைய உணர்வுகளை நம் சுற்றங்கள் புரிந்து கொள்ளாமல் உறவுகளுடனே இருந்தும் நாம் தனித்து விடப்படுவதும் தனிமையே. தனிமையை தகர்த்தெறிந்து இன்பமெனும் சிகரம் தொடு.